முதல் விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வரும்னாங்கய்யா, அனுபவம் சார்ந்து வாழ்க்கையை வடிவமையுங்கள். உங்க டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க எக்ஸ்பீரியன்ஸை சென்டர் பண்ணி முடிவு பண்ணுங்கய்யா. வெளியில இருக்கிற கிளாக்கை வச்சு முடிவு பண்ணாதீங்க. போர் அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிற எந்த வேலையையும் தயவு செய்து செய்யாதீர்கள். ஐயா, உங்க அனைவருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோளாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். முதல் விஷயங்க, நீங்க ஒரு கான்சியஸ்னஸ், பல பல துக்கம் துயரம் இதையெல்லாம் தாண்டி பல முயற்சிகள் எடுத்து உருண்டு 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 தான் புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்துதான் மனித பிறவி எடுத்திருக்கீங்க. இந்த அருமையான மனித பிறவியை தயவு செய்து உங்களுக்கு ஆனந்தமான இனிமையான சுகமான நல் உணர்வை தரக்கூடிய வாழ்க்கை முறையில் மட்டும் அமைத்துக் கொள்ளுங்கள்யா. உங்களை டயர்ட் ஆக்கிற, இரிட்டேட் பண்ற, போர் அடிக்கிற, டாக்ஸிக் ஆக்கிற, ட்ரெயின் பண்ற எந்த செயல் தொழில் எதிலும் ஈடுபடாதீர்கள். கொஞ்சம் யோசிங்க. உலகம் ரொம்ப ஓப்பன் ஆயிருச்சுங்கயா. சமூகம் ரொம்ப பறந்து விரிந்து தன் கதவுகளை நிறைய திறந்து வச்சிருச்சுங்கயா. அதனால ஏஐ, சோசியல் மீடியா, மற்ற சமூக வலைதளங்கள் இதுல எல்லாத்துலயும் தேடினீங்கன்னா முதல்ல உங்களுக்கு இனிமையான அனுபவத்தை தரக்கூடிய உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பிடிச்சி எக்ஸைட்டடா அதை பண்ண உடன் இந்த செயல்களை செஞ்ச பிறகு பயங்கர எக்ஸைட்டா இருக்கீங்க, டயர்டாவே ஆக மாட்டேன்றீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, போர் அடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு 10 செயல்களை எழுதுங்க. அந்த செயல்களை செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு தேவையான வருமானம், வேற என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறையை தேடுங்கய்யா. ஐயா, நான் என்ன சொல்றேன், உடனே நான் வேலையை விட்டா எனக்கு சாப்பாடு யார் போடுவாங்க, என் குடும்பத்தை யார் நடத்துவாங்க. சரி, நீங்க உடனே வேலையை விடுங்க நான் சொல்லலை. இப்ப 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த வேலையில வர சம்பளத்துல தான் உங்க வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா உடனே வேலையை விடுங்க நான் சொல்லலை. ஆனா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கைக்கு சுகமாகவும் ஆனந்தமாகவும் இனிமையாகவும் எக்ஸைட்டிங்கா உங்களை வச்சிருக்கிற அது மாதிரி செயல்கள் வேலைகள்ல மட்டும்தான் செய்யறதுன்னு முடிவெடுத்துருங்க.